ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெஜ் கட்லட் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, கேப் விட்டேன். இப்போ தான் வீடியோ போடுறேன், டைம் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம வெஜ் கட்லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். கேரட்டும் பீட்ரூட்டும் சீவி வச்சுருக்கேன். இங்கே கறி லீவ்ஸும் மல்லி லீவ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் 2 எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்றதை பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டுப்போம். ஆயில் விட்டுட்டேன். இப்போ இதில் இந்த ஆனியன் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ போட்டுக்குப்போம். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிடுவோம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு நான் சால்ட் எடுத்துக்கிறேன், கல்லுப்பு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக கல்லுப்பு இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். அப்புறமா சால்ட் மொத்தமாக பார்த்துட்டு நம்ம போட்டுக்கணும். இப்போதைக்கு இந்த வதக்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ரொம்ப சீக்கிரம் எல்லா காயும் போட்டிங்க அப்படின்னா ஆனியன் வந்து நரிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த வாயில் வந்து தட்டுப்படாமல் இருக்கும். அதுக்காக தான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை போட்டுப்போம். அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டுப்போம். லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் போட்டுப்போம். மல்லி எல்லா கேரட் பீன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பட்டாணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டாணி போடுறேன். இது கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மசாலா நம்ம போடணும். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக, ஏன்னா குழந்தைங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச ஜீரகத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா நான் வந்து ஆச்சி கறி மசால் தூள் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் உண்டனை போட்டுக்குவோம். அதுதான் இதுக்கு ஃப்ளேவரே, வேறு எதுவுமே இதுக்கு ஃப்ளேவர் இல்லை. இதுதான் இதுக்கு ஃப்ளேவர். ஸோ இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா இப்போ வேகட்டும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுருவோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் தண்ணி வற்றுனதும் அப்படியே உருளைக்கிழங்க அப்படியே மேலே போட்டுருங்க. நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க போட்டுடலாம். ஃப்ளேம் ஆஃப் சிம்மில் வச்சுட்டு போட்டுடலாம். இல்லை மல்லி இலையை அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே செம்மையாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. சூப்பர்பான டேஸ்ட் இருக்கும். மல்லி இலையெல்லாம் போடவும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. மாதிரி ஒன்றோட ஒன்று ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உப்பு பத்தலை, ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதை ஆற விட்டு நம்ம பண்ணலாம். அதுக்குள்ளே பிரெட் கிராம்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பிரெட் கிராம்ஸ் ஒரு சிலருக்கு பிரெட் கிராம்ஸ் புரியாது என்னன்னு. இந்த வந்து ரஸ்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து உதுத்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் இதை கரைச்சி வச்சுக்கோங்க தனித்தனியாக. இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன் மாவு, இது 3 கரைச்சி வச்சுருக்கிறேன். ஓகே, இங்கே வந்து மசாலாஸ் இருக்குது. இதை வந்து பிடிச்சிட்டு இதை பிரெட் கிராம்ஸில் மைதா மாவில் போட்டுட்டு தென் நெக்ஸ்ட் பிரெட் கிராம்ஸில் போட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இது போடணும். ஓகே, நல்லா சூப்பர்பான கிறிஸ்பியான கட்லட் இஸ் ரெடி. ஹோம்மேட் கட்லட். நீங்கள் இதெல்லாம் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்லேயே நம்ம பண்ணுறதுன்றது சூப்பர்பான ஹெல்தி. இது கூட வந்து நீங்கள் கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். உங்கள் கிட்ஸுக்கு எது ஃபேவரபிளோ வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி. ஓகேங்களா?